ஹாபகுக் சொல்லுகிறான், அத்தி மரத்தில் கனி இல்லாமல் போனாலும், மந்தையில ஆடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அது சர்வசாதாரணமான ஒரு காரியம் இல்லை. யோசிச்சு பார்த்தா நம்மால முடியாது. யோசித்து பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும் போதுதான் ஆண்டவரை துதிக்க முடியுது. நார்மலா எல்லாம் நன்மையா போகும்போது சொல்லி சொல்லி துதிப்பதற்கு ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனால் ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் இருளின் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது துதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சோன்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால், திரும்பி பார்த்தால், வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், அவர் உண்மை உள்ளவர் என்பதை உணர்ந்து கொண்டால், அவர் கைவிடாதவர் என்பதை உணர்ந்து கொண்டால், அவருடைய உண்மை, அவருடைய உத்தமம் வான பரியந்தம் எட்டுகிறது என்பதை யோசித்து பார்த்தால் அவர் பார்த்துக்குவாரு. நாளைக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அடுத்த மாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர் பார்த்து கொள்வார் என்று அவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியும். அந்த 2வது 3வது சரணங்களை பாடுவோமா? நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். அப்படி பாடும்போதே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போமா? சிலர் பாவத்தில் அழிந்து போயிருப்போம், அவமானப்பட்டு போயிருப்போம், வாழ்க்கையை முடித்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சோதனையை மேற்கொள்ள வைத்து நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறாரே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய உண்மை போதுமானது, ஒவ்வொரு நாளுக்கும் அவருடைய உத்தமம் போதுமானது. அனுதினமும் என்னை மேய்ப்பனை போல நடத்துவார். நான் அவர் தோள்ல அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் என்று சொல்லி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய மார்பில் நம்மை சாய்த்து கொண்டு அவருடைய தோளில் உட்கார்ந்து கொண்டு இந்த 2 சரணங்களையும் நாம் பாடுவோமா? நீதி தேவன், நீதி தேவன்,